ஒரு தடவை இது ஹாஸ்பிட்டலுக்கு பெட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை முதல்ல வந்தவங்களுக்கு கூப்பிட்டு விருது ஏதோ அவங்க உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் உண்மைப்பாங்கன்னா சில அரசியல் கட்சிக்கு வந்து விளம்பரத்துக்காக செய்கிறாங்க. ஆனால் இவர் அந்த விளம்பரத்தை எதிர்பார்க்காம மக்கள் வந்து முன்னேற்றம், அடிமண் மக்கள் வந்து நல்லா ஒரு அறிவு வளர்ச்சி வரணுங்கிறதுக்கோசரம், முன்னேற்றம் வரணுங்கிறதுக்கோசரம் அதை செஞ்சுட்டு வராரு. இவ்வளோ நாள் நம்ம கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. அப்படி வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டான வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் என்ன பண்ணுவாருன்னு. வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போம். எத்தனை வருஷம் இருந்துருவார்? 5 வருஷம் தானே. வாய்ப்பு கொடுப்போம். இல்லை, பணம் அதை தாண்டி வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க தான் நிறைய. இப்போது மாநாட்டுக்கு வர்றவங்க, காசு வாங்கிட்டு இது பண்ணுறவங்க, அதை தவிர்த்து சைலண்ட்டாக நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பணம் வாங்காதவங்க இருக்காங்க. ஸோ பணம் கொடுக்காம நியாயப்படி இது பண்ணாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க. பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வேறு நிறைய வழி இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன். சொத்து எல்லாத்தையும் உதறிட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வர்ற மாதிரி தெரியல. வீட்டில் எல்லாம் ஓல்டிஸ் தான். அவங்கள நம்மளால் இது பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒய்ஃபு ஒரு இது பண்ணியிருக்கோம். அவங்கள நம்ம மாற்ற முடியாது. அவங்க ஓல்டிஸு. அவங்க என்ன பண்ணுறோம் பண்ணிட்டோம். நாம் என்ன பண்ணுறோமோ அது பண்ணுறோம். அதாவது இதுக்கு முந்தைய அரசியல்வாதிகள்லாம் பரம்பரையாக ஒரு கட்சி வச்சு அதன் மூலிமா அப்படி வந்துக்கிறாங்க. இப்போ திமுக ஒருத்தங்க பெரியார், அண்ணா, கலைஞர், அது மூலிமா அவங்க வாரிசு மூலிமா அப்படி வந்துருக்குறாங்க. ஏடிஎம்கே இருந்தாலும் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா, இப்போ எடப்பாடி இப்படி வந்துருக்குறாங்க. ஆனால் இது எந்த கட்சியுமே சாராமல் இவர் ஒரு தனிப்பெருதாக மக்களுடைய செல்வாக்கு வச்சு, அதே சினிமாவில் நடித்தா தான் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை தனக்கு இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செஞ்சுட்டு வராரு. அது வரவேற்கத்தக்கது. உண்மையில் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க, சும்மா விஜயை பார்க்க வரலாம், சும்மா பார்க்க வர கூட்டம் தான், ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சும்மா வர கூட்டம் ஒரு நாள் வரும், 2 நாள் வரும். அவர் பண்ணுற ஒரு பிரச்சாரத்துக்கும் வரணும்னு அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க வேலை வெட்டியை விட்டுட்டு வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுதாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறமா தானே அது தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தானே நமக்கு தெரியும். இப்போ அவருமே வந்து எப்படி சொல்கிறது, அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தானே வந்திருக்காரு. இல்லை, அவருக்கு இருக்கிற வரவேற்பு நீங்களே பார்த்துருப்பீங்க. வரவேற்பு இருக்குது, எங்கே போனாலும் மக்கள் வராங்க. மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுதான் நானும் சொன்னேன், வாய்ப்பு கொடுத்து தான் பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டம் வந்து சும்மா விஜயை பார்ப்பாங்க, ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. 2026 தெரிஞ்சிடும் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்ட்டு. மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? தேர்தலில் தோல்வியை தழுவிட்டு விஜய் திரும்பியும் படம் நடிக்கவே போயிடுவார். சான்ஸே இல்லை சார். வெற்றி கிடைக்கிற வரையும் போராடுவோம். அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம். 200-300 ரூபா சம்பளம் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து மக்கள் சேவைக்காக அவர் செய்கிறாரு. ஏன்னா அவர் இள வயசில் கஷ்டப்பட்டு வந்தாரா இல்லையா தெரியல. இருந்தாலும் கஷ்டப்படுறதுனால ஏழை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து வந்து ஏன்னா இப்போ நிறையா சேவை செய்கிறார். இப்போ ஒரு தடவை இது ஹாஸ்பிட்டலுக்கு பெட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை முதல்ல வந்தவங்களுக்கு கூப்பிட்டு விருது ஏதோ அவங்க உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் உண்மைப்பாங்கன்னா சில அரசியல் கட்சிக்கு வந்து விளம்பரத்துக்காக செய்கிறாங்க. ஆனால் இவர் அந்த விளம்பரத்தை எதிர்பார்க்காம மக்கள் வந்து முன்னேற்றம், அடிமண் மக்கள் வந்து நல்லா ஒரு அறிவு வளர்ச்சி வரணுங்கிறதுக்கோசரம், முன்னேற்றம் வரணுங்கிறதுக்கோசரம் அதை செஞ்சுட்டு வராரு. வரவேற்கத்தக்கது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அரசு யாருடைய இது இல்லாமல் இப்போ பழைய ஆளுங்க வந்து பழைய இதை வச்சுருந்தாங்க. இவர் புதுமையாக வந்திருக்கிறது. வரவேற்கலாம். வரணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்து. வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு விஜய் தான் கண்டிப்பாக. விஜய் அரசியலுக்கு வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் வர வாய்ப்பு வந்து 90% தான் இருக்குது. அவர் சினிமாவில் இருக்கும்போதே நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ அரசியல் வந்து பண்ண போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சீமானை பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லைண்ணா. அவர் சும்மா வரும் போய் பேசுகிறதா இருக்கார். நமக்கு விஜய் வந்தால் பார்ப்போம். ஸ்டாலினும் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பக்கம் மற்றவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 90% விஜய் தான். நன்றி. நினைக்கிறாங்க. அதாவது சில பேர் சொல்கிறாங்க திடீர்னு வந்து அரசியலுக்கு வரலாமா,
வந்தோடனே திடீர்னு எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிகம் யோசனை பண்ணோம். ஏன்னா அப்படி திடீர்னு வந்தோம்னா இப்போ ஸ்டாலினுடைய மகன் அவர் திடீர்னு பண்ணார் இல்லையா, இவர் சொல்லிப்பாங்க. இதுக்கு ஆரம்பத்தில் இருந்தாங்க, அடிமட்டத்துலேருந்து திமுக பெரிய பெரிய அமைச்சர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்க இடத்துலையே இருந்துக்கிட்டு அவங்க அந்த மாதிரி கொண்டு தோண்டி இவரை மட்டும் வந்து திடீர்னு வந்தோடனே திடீர்னு முதல் மாதிரி ஆசைப்படுறாங்க. ஒரு சில பெரிய தலைவர்லாங்க இது சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் மக்கள் இவர் போகிற இடத்துல பூரா மக்கள் செல்வாக்கு நிறையா இருக்குது. அவர் ஆட்சியில் உட்காராரு இல்லையா, எதிர்கட்சியாக உட்கார அளவுக்கு அந்த வலிமை அவர்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிற என்னுடைய கருத்து. கண்டிப்பாக எடப்பாடி வந்து ஆரம்பத்தில் நல்ல செல்வாக்கெல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு சில பேர் பிரிஞ்சு போனதுனால மக்கள்கிட்ட கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்குது. எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பிரச்சனை கிளப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஓபிஎஸ் போனார், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன், இப்படி ஒவ்வொன்றா பிரித்து போகும்போது மக்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எது உண்மையாக இருக்கும்னு. அவரும் பிடிமானமாக ஸ்டெடியாக தான் இருக்கார். எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இப்போ விஜய் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். சீமானுடைய கருத்து வந்து இப்போ சீமான் பேசுகிறதும் பாட்டாளி மக்கள் கட்சி அதுனா ராமதாஸ் மகன் மக்கள்கிட்ட பேசுகிறது பூரா நல்லா தெளிவாக அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க. ஆனால் அது வந்து அந்த தேர்தல் சமயத்தில் வந்து அதை வந்து அவனுக்கு பழிக்க மாட்டேங்குது. அது மற்ற இடத்துல பொதுக்கூட்டம் பேசும்போது அவனுக்கு பேசுகிறது, சீமான் பேசுகிறதும் அன்புமணி பேசுகிறதும் அடிமட்ட மக்களுக்கு என்ன தேவை என்ன உரிமை வேணுங்கிறது பூரா கரெக்டாக அக்யூரேட்டாக பேசுகிறாங்க. பேசும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பரவாயில்ல, கை தட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் மனசு மாறி போயிடறாங்க. இந்த மக்களை எதுவும் நம்பவே முடியல. எல்லாம் காசு பணத்துக்கு தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, காசை பார்த்தோன்னா டக்குன்னு மனசு போல ஏதோ ஒரு தடவை தானே அப்படின்ட்டு ஓட்டு. இப்போ பாரு, இப்போ சிஎம்மா ஸ்டாலின் வந்தப்பனா கூட காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. இதே ஜாம் பஜாருக்கு நான் காய்கறி வாங்க போகும்போது ஏதோ ஒரு டைமில் தான் அந்த கொரோனா டைமில் யாரும் கடை 10 நாள் வச்சுட்டு திரும்ப வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்களா. அப்போ ஒரு பெரியம்மா சொல்கிறாங்க, இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு நம்ம வியாபாரத்தையே கெடுக்கிறாப்புல அப்படின்னு காது போலவே கேட்குறான். ஒரு சில பேர் வாழ்த்துறாங்க, அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இது பண்ணுறாங்க. மக்கள் கஷ்டப்படுற அன்றாட கூலிக்காரங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, சரியான இது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது நன்றி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு விஜய் பிடிக்கும். எல்லா படத்துலேயும் டான்ஸ் ஆடுறது. கோட்டு